அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இப்ப பார்க்க போற பதிவுல, ஜோதிடம் தெரிஞ்சு வச்சிருக்கணுமா? இல்லன்னா ஜோதிடம் பார்க்க வேண்டியதோட முக்கியத்துவம் என்ன? அப்படிங்கிறத பத்தி சற்று விரிவா பார்க்கலாம். கண்டிப்பாங்க. அனைவரும் நிச்சயமா அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த பலன்களை தெரிஞ்சு வச்சே இருக்கணும். கண்டிப்பா அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். எதனால தெரிஞ்சு வச்சிருக்கணும்? நாம ஒரு நவீன காலகட்டத்துல ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப், ஒரு பொருள் சார்ந்த உலகத்துல வாழ ஆரம்பிச்சிருக்கோம். இங்க எது விலை மதிப்பற்றது? எது ரொம்ப ப்ரீசியஸ் அப்படின்னா, காலமும் நேரமும் தான் ரொம்ப விலை மதிப்பற்றதா இருக்கு. நாம அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட காலத்துல அடைஞ்சு, சரியான நேரத்துல அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல இருக்கோம். நம்ம காலம் கடந்து நமக்கு எது சரியா வராதோ, அந்த துறையிலையும், சூழல்லையும் மாட்டிக்கிட்டு நம்மளோட நேரத்தையும், உடல் ஆற்றலையும் விரயம் செய்றதுனால நாம் சோர்ந்து தான் போகணும். அனைத்தும் அனுபவமா இருந்தாலும், இந்த உலகத்துல மற்றவங்களோட இணைந்து தான் பயணிக்க வேண்டிய காலகட்டம் இருக்கு. நாம சந்நியாசம் எடுத்துக்கல, தனியா வாழ முடியாது. நம்மளுக்குன்னு குடும்பம், சொசைட்டி, இந்த ஒரு கலாச்சாரம், இந்த கூட்டு அமைப்புல தான் நம்ம வாழ்ந்தாகணும். எல்லாமே அனுபவம், எல்லாம் கத்துருக்கேன் அப்படிங்கிறத காட்டிலும், அதை எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தியிருக்கோம், அது மூலமா எப்படி சாதிச்சுக்கிறோம், நம்ம சார்ந்த நம்மளும், மத்தவங்களும் எப்படி பயன்படுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. நம்மளோட வாழ்வியல் தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடமையா இருக்கு. சிலர் ரொம்ப நல்லா படிச்சிருப்பாங்க. அவர்களுக்கு அது தொடர்புடைய வேலையே கிடைக்காது. சிலர் அரசு பணிகளுக்கு தொடர்ச்சியா முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தசாபுத்தி சாதகமா ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்காது. சிலர் ஏதேதோ தொழில் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுக்கு எது ஒத்து போகும்னே தெரியாது. சிலர் விழுந்து விழுந்து லவ் பண்ணுவாங்க. ஆனா கல்யாணம் கைகூடவே கூடாது. சிலர் கல்யாண தாமதம் இருந்துகிட்டே இருக்கும். கல்யாணம் செஞ்சா உடனே பிரிவு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். குழந்தை எப்ப பிறக்கும்? பிறக்குமா? பிறக்காதா? அது சார்ந்த கவலை இருந்துகிட்டே இருக்கும். என்னோட குழந்தை சாதிப்பாங்களா? அவங்க சார்ந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்குமா? சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயமா இருக்கும். குடும்பத்த விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. தன்னோட கணவரோட வீட்ல இருந்துகிட்டே ரொம்ப நாளா பேசிக்காமலே இருப்பாங்க. குடுத்த காசு திரும்பி கைக்கு கிடைக்கவே கிடைக்காது. த முதலீடுகள்னு எல்லா சொத்துக்களும் முடங்கி போயிருக்கும். திரும்பி வராது. இலக்கு இல்லாம ஒரு பயணம் இருந்துகிட்டே இருக்கும். ஆரோக்கியம், உடம்புல என்னதான் பிரச்சனை அப்படின்னே தெரியாது. சோம்பல் இருந்துகிட்டே இருக்கும். கல்வி தடை, எந்த கல்வி ஆராய்ச்சி செஞ்சா அதனால பலன் கிடைக்கும்? வெளிநாடு வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காதா? கலை, விளையாட்டு இது போன்ற துறைகள்ல நம்மளால சாதிக்க முடியுமா? மருத்துவ படிப்பு நம்மளுக்கு சாத்தியமா? கைகூடுமா? அப்படிங்கிற ஒரு புரிதல்கள் நம்ம நிச்சயமா தெரிஞ்சு வச்சு ஆக வேண்டியிருக்கு. எதுல எல்லாமே ஒரு புரிதல், அது மூலமா எதுல சாத்தியக்கூறு இருக்கோ, அதுல நம்ம சரியா நேரத்த செலவிடணும். தேவையற்ற விஷயங்கள்ல நேரத்த செலவு செய்யாம, எது நம்மளுக்கு சரியாக வருதோ, அதுல நேரத்த பயனுள்ளதா பயன்படுத்துறதுக்கு இந்த ஜோதிடம், ஜாதகம் பலன் பார்த்து தெரிஞ்சுக்கிறது நிச்சயமா ஒரு சிறந்த வழிகாட்டி, ஒரு ரோட் மேப்பா இருக்கும். நிச்சயமா அனைவருமே ஜோதிடம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. இதுதான் இந்த பதிவுல நான் சொல்ல நினைச்சது. மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வளமுடன்.